ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அக்கௌண்டன்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மு 4th யூனிட்டில் 2வது எக்ஸசைஸு. ஆனால் இந்த கொஷின் உங்களுடைய காமன் ஹாஃப் இயர்லி நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, இந்த வருஷம் செட் எழுதுறீங்க இல்லையா, 2023, அதாவது டிசம்பரில் நீங்கள் எழுதிருப்பீங்க ஹாஃப் இயர்லி. அந்த கொஷின் பேப்பரில் 36வது கொஷினாக வந்திருக்கு. சரிங்களா? காமன் ஹாஃப் இயர்லி 2023ல் கொஷின் நம்பர் 36. இந்த கொஷின் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சின்ன சின்ன சம்மெல்லாம் இந்த மாடலில் வந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே நம்ம இதில் இந்த ஆன்சர்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கொஷின் உங்களுடைய புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 2 அதே தான் இங்கே உங்களுடைய ஹாஃப் இயர்லியில் 36th கொஷினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்ப்போம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் calculate the value of goodwill on the basis of 3 years purchase of average profits of last 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, குட்வில் நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிஸ் ஆஃப் 3 year பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 4 years கொடுத்துருக்காங்க. அதில் 3 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், கொஸ்டின்லேயே இயர் 2015, 16, 17, 18 4 years கொடுத்துருக்கா. 4 yearsலையுமே அவங்களுக்கு 15ல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 5000, 16ல் ப்ராஃபிட்டு 8000, 17ல் லாஸ் ஆகிருக்கு 3000, 2018ல் ப்ராஃபிட்டு 6000. ஓகேவா? அப்போ 3 years ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 1 year லாஸ் கிடச்சிருக்கு. அப்போ ப்ராஃபிட் எல்லாம் நமக்கு ப்ளஸ்ஸு, லாஸ் மைனஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், இது நான் ஸ்டூடெண்ட்ஸே ஒர்க் அவுட் பண்ணது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்கன்ட்டு தான் அவங்களுடைய ஹேண்ட் ரிட்டனில் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன். இது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த சம்முக்கான சொல்யூஷனு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா குட்வில் இல்லையா? அதனால் குட்வில்கான ஃபார்முலா, குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஓகேவா? திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ இதில் குட்வில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தமிழில் சராசரி லாபம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா சம்மில் 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டு லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நமக்கு தெரிய வேண்டியது, இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. அதனால் அதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க டோட்டல் ப்ராஃபிட்டு வேணும். டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா இங்கே 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கும் ப்ராஃபிட் மட்டுமே நமக்கு 4 இயர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா ஆல் த 4 years ப்ராஃபிட் வில் பி ஆடட். இந்த 4 வருஷத்து ப்ராஃபிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் ப்ராஃபிட்டு, 1 வருஷம் லாஸு. அதனால் இங்கே பாருங்கள், சொல்யூஷனில் ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட்டு 5000 ப்ளஸ் செகண்ட் இயரும் ப்ராஃபிட்டு 8000, அடுத்தது மைனஸ் 3000, அது லாஸு. லாஸ்ட் இயரும் ப்ராஃபிட், அதனால் ப்ளஸ்ஸு 6000. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் எல்லாம் ஒன்றா கூட்டிங்க, மைனஸை அதுலேருந்து லெஸ் பண்ணிடுங்க. இப்போ ப்ளஸ் எல்லாம் நம்ம கூட்டினோன்னா 5000ம் 8000ம் ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க, 13000. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 6000 இருக்குது, மொத்தம் 19000. அந்த 19000லேருந்து லாஸ் 3000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு கீழே ஏன் இந்த 4 போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டோட்டலாக எல்லா 4 வருஷத்து ப்ராஃபிட்டையும் கூட்டினோம்னா கீழே 4 இயர்ஸால் டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. ஓகேவா? இப்போது 19000 ப்ளஸ்லேருந்து, அதாவது ப்ராஃபிட்லேருந்து 3000 லாஸை நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 16000 கிடைக்குது. அந்த 16000 4 இயர்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா
ஃபஸ்ட்டு இந்த 3000 விட்டுருங்க. 16 மட்டும் எடுத்துக்கோங்க. 16ல் எத்தனை 4 இருக்கும் அப்படின்னா 4 4s are 16. அப்போ 4 கிடைக்குதா? இந்த 3000 சேர்த்துக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து ₹4000 ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ நமக்கு 4000 என்ன கிடைச்சிருச்சு? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிட்டு. இப்போது அப்படியே நீங்கள் ஃபார்முலாவுக்கு வாங்க. குட்வில் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச 4000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில்? 3 இயர்ஸ். அப்போ 4000 ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட 3 இயர்ஸ் பர்ச்சேஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ₹12,000. 4000 இன்ட்டு 3 12,000. அதுதான் நமக்கு குட்வில். புரியுதுங்களா? அப்போ நமக்கு குட்வில் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது டோட்டல் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா குட்வில் கிடைக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.